Good evening, friends. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிடுச்சு 18th February. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் டெலிகிராம் சேனல்லையும் ட்விட்டர்லையும் நான் எடுத்த கால்ஸ் கொடுக்க முடியல. இன்னைக்கு வந்து ஸ்கால்பிங் பேஸ்டு ட்ரேட் தான் எடுத்தேன். ஸோ ஐ வாஸ் ஆல்சோ நாட் கான்ஃபிடென்ட். த ரீசன் பீங் மார்க்கெட் மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இன்னைக்கு ஸ்ட்ராங்கிள் பண்ணிட்டாங்க. அது ஒரு அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் இருந்தது, வால்யூம்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால இப்போ கொள்ளி யூனோ ஸ்மால் பொசிஷன்ஸ் அண்ட் குயிக் பொசிஷன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இது ஒரே ஒரு ட்ரேடு தான் இன்னைக்கு 17,300 சி. ஐ மீன் ஒரே ட்ரேட்னா ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நான் பார்த்துட்டு இருந்தேன். நாலு ஐ டோல்ட் யூ எல்லா வீடியோவில் சொல்ல 1 or 2 ஸ்ட்ரைக்ஸ் மேலே ஐ டோன்ட் மானிட்டர் ஆர்டர் புக்கு. ஸோ ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கால்பிங் ட்ரேட் தான் பண்ணியிருப்பேன். ஸோ 2 காலுக்கு வந்து 3000 குவான்டிட்டி வாங்கி திருப்பி 4 பாயிண்ட்டுக்கு 3000 குவான்டிட்டி வித்தாச்சு. அதே மாதிரி 2.27 வாங்கி 2.28 வித்துட்டேன். ஸோ 4 குவான்டிட்டி. ஸோ அதே மாதிரி தான் மதியத்துக்கு மேலே 1500 குவான்டிட்டி 20 ரூபா பாயிண்ட்டுக்கு, ஐ மீன் 20 ரூபா ப்ராஃபிட்டுக்கு வித்தாச்சு. ஸோ ஸோ ஸ்கால்பிங் நான் இந்த ரெண்டும் கொஞ்சம் ஸ்கால்பிங் பண்ணதுனால நான் என்னால் அப்டேட் பண்ண முடியல. பட் இன்னைக்கு பெரும்பாலும் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ இதுக்கே தான் மார்க்கெட் ஃபுல்லாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கருப்பு கலர் லைன் வந்து 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ பிரேக் ஆகி ட்ரேட் ஆனால் தான் நமக்கு ட்ரெண்டிங் டே கிடைக்கும். ஸோ டேட்டா அலாங் வித் வால்யூம்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா வெரி பிலோ ஆவரேஜ் பாருங்க. இது ஒரு 50 EMAவோ 20 EMA வரைஞ்சிங்கன்னா வால்யூமே கிடையாது. ஸோ ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி இட் இஸ் ப்ரிவேலிங் பிகாஸ் ஆஃப் திஸ் ரஷ்யா யுக்ரைன். ஐ மீன் ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ஃபேக்டர்ட் ஆர் நாட். பட் பெரிய லெவலில் எந்து காணும். மோர் ஓவர் ஆப்ஷன்லையும் நாட் மச் வால்யூம். ஸோ இதுலேயும் பெருசாக வால்யூம் ஒன்றும் இன்னைக்கு இல்லவே இல்லை. ஸோ 17,300 தான் வந்து ஹையஸ்ட் வந்து கால் ரேட்டிங் இன்னைக்கு காலில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 17,300 தான் புட் ரேட்டிங். இந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் நான் 17,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் தான் பார்த்தேன். போத் 17,300 கால்ஸ் அண்ட் புட்ஸ். பட் ஸ்லைட்லி வந்து நான் ஏன் கால் சைட் போன லாஜிக் நான் சொல்லிடுறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் இன்னைக்கு வந்து ஸ்டாடல் பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா காலையும் ஷார்ட் பண்ணுவாங்க, புட்டையும் ஷார்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் ஷார்ட் ஸ்டாடலர்ஸ். ஸோ ஏன் நான் வந்து 17,300 கால் பை புட் பை பண்ணல, புட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் பார்க்கலன்னா லாஜிக் சிம்பிள் லாஜிக் தான். நிஃப்டி இஸ் ட்ரேடிங் அபவ் ப்ரீவியஸ் டேயோட சப்போர்ட். புரியுதுங்களா? இது வந்து ப்ரீவியஸ் டேயோட சப்போர்ட். ஸோ ப்ரீவியஸ் டே சப்போர்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது we should only look for quick scalping opportunities on the buy side. இதே நிஃப்டி இது வந்து இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நான் கட்டாயம் வந்து 17,300 PL தான் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருப்பேன். ஸோ இதில் சி எப்போ பார்க்கலாம்னா 100% எப்போ கான்ஃபிடண்ட்டாக பார்க்கலாம்னா ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ட்ரேடாக பார்க்கலாம். ஆனால் எப்போ வந்து ப்ரீவியஸ் டேக்கு உள்ள ட்ரேட் ஆகுதோ ஓகே, அப்போ யூ ஷுட் நெவர் அதாவது look for short side when the price is starting from இது support. அதே வந்து previous day ரேஞ்சுக்குள்ள இந்த மார்க்கெட் ஓப்பன் somewhere here அப்போ நீங்க வந்து should only look for ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி rather than buying opportunity. மேலேருந்து கீழே வரும்போது ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, கீழேருந்து மேலே போகும்போது லாங் ஆப்பர்ச்சுனிட்டி. புரியுதுங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் லாஜிக். ஸோ இந்த ஒரே காரணத்தினால as long as support was மேக்கிங் இட் ஆன் தி ப்ரீவியஸ் டே லோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால ஒரே ரீசன் வந்து ஐ எம் டேம் கிளியர். ஒரு மதியத்துக்கு மேலே நான் ட்ரேடே மதியம் தான் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி வாக்கில் ஃபஸ்ட்டு ட்ரேடே நான் எடுத்தேன். அது முன்னாடி ட்ரேடே எடுக்கல, பார்த்துனே இந்த மார்க்கெட் எப்படிங்க போகுது எங்கே போகுதுன்னு. ஸோ மதியத்துக்கு மேலே தான் நான் ட்ரேடே எடுத்தேன். ஸோ அதனால தான் வந்து 17,300 கால் வாங்கினேன். லாஜிக் இதுதான். ஸ்டாடல் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகுது. ஃப்ரைடே வேற இன்னைக்கு பொசிஷன் பில்டிங்கோட டே. இது எல்லாத்தையும் கருத்தில் வச்சு நான் ஐ டோன்ட் டேக் ஹியூஜ் வெயிட்டிங் ரிஸ்க். ஸ்கால்பிங்க்கு போயிட்டேன். ஸ்கால்பிங் என்ன அர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டுக்கு நிறைய குவான்டிட்டி வாங்கி முடிச்சிட்டு போனதான். இதில் ஒரு 12,000 + 12,000 இல்லை ஒரு 30,000 ரூபாய், அவ்வளோதான். எல்லாமே சேர்த்து ஒரு 50,000 ரூபா ப்ராஃபிட்டு இன்னைக்கு பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஸோ சிம்பிள் லாஜிக் தான். ஸோ குயிக் ப்ராஃபிட் அண்ட் குயிக் கெட் அவுட். இந்த நிறைய குவான்டிட்டிலாம் ட்ரேட் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணால் இப்போ தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் பேஸ்கெட் ஆர்டர்னு $0 இருக்குது.
ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1200 மேலே நீங்கள் ஒரு ஆர்டர் போட முடியாது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1800 மேலே நீங்கள் போட முடியாது. ஸோ நீங்கள் 2000 குவான்டிட்டி வாங்கணும்னா பேஸ்கெட் ஆர்டரில் போயிட்டு நியூ பேஸ்கெட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பேஸ்கெட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து 1800 ஃபர்ஸ்ட் டைமும் 200 வந்து செகண்ட் டைமும் ரெண்டு ஆர்டர் போட்டு எக்ஸிக்யூட் கொடுத்துட்டீங்கன்னா அது எக்ஸிக்யூட் ஆகிடும். இதே 3000னா 1800 1200 போட்டலாம், இல்லை 1500 1500 போட்டலாம். ஸோ நான் வந்து சிம்பிளாக இருக்கணும்னா 1800 ஸோ விச் இஸ் கம்ஃபர்டபிலிட்டி. ஓகே, ஸோ அதான் ஒருத்தர் யாரோ கேட்டு இருந்தார், டிஎம் பண்ணியிருந்தார், நிறைய குவான்டிட்டியில் அப்படி ட்ரேட் பண்ணுவீங்கன்னு. ஸோ சிம்பிள் வழிமுறை தான், ஒன்றும் பெரிய இது இல்லை. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்டு. ஓகே, ஸோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு நமக்கு இந்த டேட்டாவில் கன்விக்ஷன் தெரிஞ்சிடுச்சுன்னா நான் வந்து நிறைய தடவை என்னோட டெலிகிராம் சேனல்லாம் கொடுத்துருப்பேன், டார்கெட் கொடுத்துருப்பேன். ஐ வுட் பி வெயிட்டிங் ஃபார் ட்ரேட்ஸ், ஐ மீன் வெயிட்டிங் டு க்ளோஸ் ட்ரேட்ஸ். 10 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் வெயிட் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு அந்த மாதிரி தவறில்லை, பெருசாக நான் ஒன்றும் பண்ணலை. எக்ஸப்ட் ஃபார் இந்த ஒரு ட்ரேட் மட்டும் தான் 40 நிமிஷம் போச்சு. அதர்வைஸ் அதே பயந்து தான் இருந்தேங்கிறத. ஸோ அதனால மற்றபடி இது வரைக்கும் இல்லாட்டி ஐ வுட் ஹவ் கான் ஃபார் ஒன்லி இதுதான் ஸ்கேல்பிங் தான். ஸ்கேல்பிங் இஸ் பெஸ்ட் இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே. ஓகே, ஐ வில் see you soon in my next video. ஏதாவது சந்தேகம் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஐ வில் clarify all your doubts. Thank you. Bye.